ஹாய் ஹலோ வெல்கம் டு Moonlight Tarot 96 உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி சாய்பாபாவோட டீட்டெயில் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 2 சாய்பாபா தெரிவார். அதில் பைல் 1 பைல் 2. நீங்கள் ஃபர்ஸ்ட் பைல் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சாய் வந்துட்டு அப்படியே ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு கோல்டனிஷாக வந்து அப்படியே ஜொலிக்கிறாரு. அந்த சாய்பாபா செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இருக்குன்னு பார்க்கலாம். 2 of swords and 3 of wands and 2 of wands. Then hermit and காட்சி பார்க்கும்போது எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து மூட் ஸ்விங்ஸில் இருக்கீங்க. ஒரு டெசிஷன் எடுக்காமல் நீங்கள் ஒரு இடத்துலையே ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் அந்த சைடு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே உட்காந்து ரொம்ப டீப் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ சாய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுங்க. சப்போஸ் நீங்கள் ஃபாரின் போகலாம், இல்லை வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகலான்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஜாபுக்காக போகலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்க பிளேஸை விட்டு நீங்கள் வேறு இடம் போகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆகணுன்னா மூவ் ஆகலாம். நீங்கள் போகிற பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு வளம் நிறைந்த பிளேஸாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் வந்து சாய் சொல்கிறாரு. ஸோ ஆக்ஷனுக்கு கொண்டு வாங்க உங்களோட பிளான்ஸ் எல்லாம். அதை தான் வந்துட்டு சாய் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜில் வந்து சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு சம்திங் எதுவும் உங்களுக்கு எமோஷனலாக நடந்திருக்கு. அதையும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இன்டெசிஷன்லேயும் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், 2 கப் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இருக்கிறதுல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு நீ மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிறது தான். அதில் நீ ஆக்ஷன் பண்ணு, மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிறது மட்டும்தான் சாய் மெசேஜ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து பைல் 2க்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 2 சில்வர் கலர் சாய்பாபாவை வந்து சூஸ் பண்ணவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் அப்படியே காமாக உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் காமாக இருக்கலாம். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குங்க. தென் ஹேங்க்டு மேன், 6 of cups, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணின பர்சனாக இருக்கீங்க. உங்களோட மோஸ்ட்டாக எனக்கு இங்கே ஷோ ஆகிறது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ் கூட தான் உங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து நிறையா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து கரெக்டான பர்சன் கிடையாது அப்படின்னு அவங்கள நம்பி நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்கீங்க. என்னை விட்டால் போதும் அப்படின்னு ஒரு நிலமையில் இருக்கீங்க. ஏக்கமும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. கெரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் இது 2மே இப்போ வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்டில் இல்லை. நீங்கள் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணியிருக்கீங்க. இல்லாட்டி உங்களையே நினச்சி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வருந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் யாரை நம்பணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியலை.
ஸோ இவங்கள நம்பி நம்ம பேசலாமா இல்லை வேணாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கான காரணம் வந்து முதல்ல நீங்கள் சம் பர்சனை வந்து நம்பி உங்களோட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பீங்க, பகிர்ந்திருப்பீங்க. பட் அவங்க ஒரு ட்ரஸ்ட்வாதியாக இருந்திருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ இவங்கள நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. ஒரு உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப பாதிச்சிருக்குங்க. மேபி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒத்து போக மாட்டேங்குது, ரிலேஷன்ஷிப்லேயும் ஒத்து போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒருத்தங்க முன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்தாலுமே நீங்கள் அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்க, அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து இறந்தவர்கள் இல்லாட்டி உங்களை விட்டு பிரிந்தவர்களோட ஏக்கம், கணவன் மனைவியாக இருந்திருந்தால் நீங்கள் இப்போ சப்போஸ் பிரிந்திருக்கலாம், காதலர்களாக இருந்தால் அவங்க கூடயும் உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்து இருக்கீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இங்கே வந்து லவ்வர்ஸ் கார்டும் வந்திருக்கு. உங்களுக்கான முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குங்க. நீங்கள் வந்து மனம் விட்டு பேசணும். நீங்கள் யார் கூட பிரச்சனையோ, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவங்கக்கிட்ட போய் உங்கள் ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பேசி தீர்க்க முடியாததுன்னு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு உட்காந்து பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது தான், பட் டைரக்ட் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ஒரு அடுத்தவர்கள்கிட்ட பேசி போகாமல் உங்களுக்கு யார்கிட்ட பிரச்சனையோ அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக போய் பேசுங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி சாய்பாபா சொல்கிறாரு. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கான சப்போர்ட் நீங்கள் வந்து கேளுங்க. இல்லை உங்களுக்கு வந்து யார்கிட்டையுமே சொல்ல பிடிக்காட்டி சாய்கிட்ட கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வேண்டிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க. உங்களோட கவலைகள் எல்லாம் சாய் பார்த்துப்பாரு. ஸோ அங்கேயே உங்களோட கவலைகள் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுனா முன்னேறுவோம் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சாய் கூறும் செய்தி. எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகாத மெசேஜை நீங்கள் விட்டுறலாம். உங்களுக்கு ஆச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தென் எனக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.